ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதரோட வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. மறுபடியும் நான் கோகுலாண்ட் தான் வந்திருக்கிறேன். பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என் ஃபேமிலியும் வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்ட், என் சிஸ்டர், பிள்ளைங்க எல்லோரும் வந்தாங்க. ஸோ எல்லாரோடும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து கோகுலாண்டுக்கு விசிட் பண்ணணும். ஏற்கனவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இது அட்வென்ச்சரஸான ஒரு ரிசார்ட் தான். நிறைய அட்வென்ச்சர்ஸ் விரும்புகிறவங்க இந்த ரிசார்ட்டுக்கு நீங்கள் வரலாம். என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இயர்லி நாங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். ஸோ இந்த இயர் வந்து நான் வந்து ரொம்ப டைட்டான ஸ்கெடியூலில் பிஸியாக சுற்றிட்டு இருந்ததுனால சரி கேன்சல் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனாலுமே வந்து நிறைய பேருக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நேரம் டின்னராவது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி திடீர்னு தான் சரி கோகுலாண்டே பிளான் பண்ணுவோம், ஒன் டே வந்து வரவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணது தான் இந்த கோகுலாண்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு நாங்கள் விரும்பின பேக்கேஜில் எங்களுக்கு இங்கே கிடைக்கல, பட் ஸ்டில் ஓகே அப்படி கோஹெட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் திடீர்னு புக் பண்ணி திடீர்னு வந்த இடம் தான். நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தேன். திடீர்னு நைட்டு தான் என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், நீங்கள் வரீங்களா, நாங்கள் ஏற்கனவே ரொம்ப கம்மியாக தான் ஆட்கள் இருக்கிறோம், நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொன்னதோட சரி ஃபேமிலி அப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து எல்லாருமா இங்கே வந்தோம். ஸோ பாருங்கள், நாங்கள் போட்டிங் வந்து இந்த மாதிரி நடந்து கோகுலாண்டுக்குள்ளே வந்துட்டோம். போனோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. வெல்கம் ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் என்னன்னாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே உண்டு. நீங்கள் எதுனாலும் உங்களுக்கு எதுலலாம் விருப்பம் இருக்கோ அங்கெலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நான் வந்ததை விட இந்த டைமில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் நீங்களே, கிட்ஸுக்கும் நிறைய தனியாக ட்ரெயின் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. கோகுலாண்டில் மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் வந்து அந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட் தான். கொஞ்சம் ரைட்ஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நான் இங்கே இந்த ரோப் சைக்கிளிங் ட்ரை பண்ண வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி போயிருக்கிறேன். இந்த செகண்ட் டைம் இதே இடத்துல ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரை கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் வாட்டர் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். ஸ்விங் ரொம்ப நாளுக்கு அப்புறமா என்ஜாய் பண்ணி நான் வந்து ஆடினேன். நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேங் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், ஒன் டே வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஆனால் நீங்கள் அட்வென்ச்சர் ரைட்ஸ்லாம் விரும்புவீங்கன்னா மட்டும் இந்த இடத்துக்கு போங்க, இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து வேஸ்ட்டு தான். நம்ம வந்து மூணார், வயநாடு அங்கெலாம் வந்து இருக்குல்ல, அந்த தனித்தனியாக நம்ம பே பண்ணி பண்ணுறது அவ்வளோவுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆன மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே போனீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள், எதையும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து அழகாக பொறுமையாக பண்ணணும்னா ஒன் டே வந்து எப்படி போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. அப்படியே எங்கள் ஜுவானையும் ட்ரெயினில் ஏற்றி உட்கார வச்சோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த இதெல்லாமே வந்து சார்ஜபிள் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் தான் வந்து இந்த ரைட்ஸ்லாம் நீங்கள் போக முடியும். கிட்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. பாருங்கள், நிறைய ரைட்ஸ் வச்சுருந்தாங்க கிட்ஸுக்கு மட்டுமே. பெரியவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெரியவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரைடு வந்து என்ஜாய் பண்ணேன். நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க.
ಇಲ್ಲ ಮದಿಲ್ಲ ಮದಿಲ್ಲ நாங்கள் வந்து இந்த ரைடு எடுத்திருந்தோம். இது சார்ஜபிள் தான். பெர் ஹெட் 200 ருபீஸ் பே பண்ணி தான் இந்த ஸ்விங்கில் நாங்கள் போனோம். ஜெயின் ஸ்விங் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா ஆட்டம் போட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து டயர்ட் ஆகிட்டோம். ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். 12:30க்கு லஞ்சுக்கு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னோம் இல்லையா, 2 பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. ஒன்று பஃபே லஞ்சு, இன்னொன்று வந்து சிக்கன் பிரியாணி அப்படிங்கிறது. நாங்கள் லேட்டாக புக் பண்ணதுனால பஃபே வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி தான் ஆப் பண்ணியிருந்தோம். ஸோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்காக மெயின் கேன்டீனுக்கு நாங்கள் போனோம். பிரியாணி சுமாராக தான் இருந்துச்சு, ரொம்ப ஹோன்லாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்ட பஃபே வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. சரி பசியாக இருந்ததுனால சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறமா வந்து வாட்டர் கேம்ஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். நாங்கள் வந்து 14 மெம்பர்ஸ் போயிருந்ததுனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரூம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் பேக் பண்ணியிருந்ததுனால வாட்டர் கேம்ஸை நான் என்ஜாய் பண்ணேன். ஸ்விம்மிங் பூலில் ரெயின் டான்ஸு அதெல்லாம் கூட நான் போனேன். ஃபிஷ் பாவும் இருந்துச்சு. ஜுவான் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கான் அங்கே உள்ள பசங்களோடன்னு பாருங்கள். ஸ்விம்மிங் பூல்லே ரொம்ப நேரமாக ஆட்டம் போட்டதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருந்தேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு, நல்லா ஃபன்னாகவே இருந்தது. நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் சிரிப்புக்கு அளவே இல்லை. ரொம்ப வயிறு குலுங்க சிரித்து பேசிட்டு ஜாலியாக தான் டைம் போச்சு. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னாலே நமக்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் இருக்குது. அது என்னன்னு தெரில, மைட் பி நம்ம வந்து சின்ன வயசுலேயே அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்சாக பழகி அப்படி இருக்கிறதுனாலையோ, சின்ன வயசுலேயே அவங்கள தெரிஞ்சதுனாலையோ என்னமோன்னு தெரியல, அவங்கள மீட் பண்ணாலே என்ன புரியாத ஒரு சந்தோஷம் வந்து நம்ம மைண்டில் இருக்குது. யூஸ்வலாக எங்கள் கெட் டுகெதருக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வாட்டி வந்து ஆட்கள் நாங்கள் கம்மியாக இருந்தாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ப்ளஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரை பண்ண நல்லா டைம் போனதே தெரியல.
அவங்கவுங்களுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா மொத்தமாக உட்காந்து கொஞ்ச நேரம் கும்பலாக அரட்டை அடித்து பேசி காமெடியாக பேசிட்டு எடுத்துகிட்டு டீயெல்லாம் குடித்ததுக்கப்புறமா நாங்கள் கிளம்புனோம். டீயும் பழ பஜ்ஜியும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா அங்கேருந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.